வணக்கம். ஒரு அரசு ஊழியரோட குடும்பத்துல திடீர்னு ஒரு சோகமான சம்பவம் நடக்கும்போது, இல்ல ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது, அந்த குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை பத்தி தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். சரி, கருணை அடிப்படையில வேலைனா என்ன? இது வெறும் ஒரு வேலை கொடுக்கிற விஷயம் மட்டும் இல்ல. சொல்லப்போனா, இது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. அதாவது ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கற மாதிரி அரசு செஞ்சிருக்கிற ஒரு ஏற்பாடு தான் இது. வேலையில இருக்கிற ஒருத்தரால தொடர்ந்து வேலை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு பண கஷ்டத்துல மாட்டிடுற குடும்பங்களுக்கு உடனடியா ஒரு உதவியும் ஒரு நிலையான தன்மையும் கொடுக்கறது தான். அதனாலதான் நார்மலா வேலைக்கு ஆள் எடுக்கிற ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி இந்த உதவியை அரசாங்கம் செய்யுது. சரி, இந்த முழு ப்ராசஸையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். இது முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல இந்த திட்டம் உண்மையிலே யாருக்காக உருவாக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் இது உதவும்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும். வேலையில இருக்கும்போதே ஒருத்தர் இறந்துட்டா, இல்லனா உடம்பு முடியாம வேலையே தொடர முடியாத நிலைமை வந்தா, இல்ல ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னு கோர்ட் அறிவிச்சா, இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க குடும்பங்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த திட்டம். இந்த 3 கேட்டகரியில வர அரசு ஊழியர்களோட குடும்பங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்றது தான் முதல் ஸ்டெப். ரொம்ப முக்கியம் இது. ஏஜ் லிமிட் ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த ஊழியரோட கணவர், மனைவி இல்லனா அப்பா அம்மாவா இருந்தா உங்களுக்கு 50 வயசுக்குள்ள இருக்கணும். ஒருவேளை நீங்க அவங்களோட பையன், பொண்ணு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியா இருந்தா உங்களுக்கு 40 வயசுக்குள்ள இருக்கணும். அவ்வளவுதான். இது இல்லாம இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. முதல்ல நீங்க சட்டப்படியான வாரிசா இருக்கணும். அதுதான் பேசிக். 2வது, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரே ஒருத்தர் தான் அப்ளை பண்ண முடியும். கடைசியா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் ஏஜ்னு எதுவும் கிடையாது. ஆனா வேலை கொடுக்கும்போது கண்டிப்பா 18 வயசு ஆகிருக்கணும். அதாவது நீங்க சின்ன வயசுல அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்கும். ஓகே, தகுதியெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைன்ல எப்படி அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு முதல்ல தேவையானது அந்த அரசு ஊழியரோட ஐடி நம்பர் தான். அது அவங்களோட IFHRMS நம்பரா இருக்கலாம், இல்ல GPF, CPS நம்பரா இருக்கலாம். இந்த நம்பர் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்ட்லயோ இல்ல பே ஸ்லிப்லயோ இருக்கும். இந்த நம்பர் தான் ஆன்லைன் போர்ட்டலுக்குள்ள போகிறதுக்கு ஒரு சாவி மாதிரி. அடுத்தது டைம் லிமிட் பத்தி பேசலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்னா இந்த டெட்லைனை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்க 2 டெட்லைன் இருக்கு. சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல் டெட்லைன் அந்த சம்பவம் நடந்த தேதியிலிருந்து, அதாவது இறப்பு, மெடிக்கல் ரிட்டையர்மெண்ட் நடந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். இது அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆனா 2வது டெட்லைன் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணின தேதியிலிருந்து கரெக்டா 3 மாசத்துக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனை முழுசா முடிச்சு சப்மிட் பண்ணிடணும். சோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பாத்துடலாம். அப்போதான் வேலை ஈஸியா இருக்கும். முதல்ல பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெத் சர்டிஃபிகேட் இல்லைன்னா மெடிக்கல் ரிட்டையர்மெண்ட் ஆர்டர், அப்புறம் அப்ளை பண்ற உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், கூடவே மத்த வாரிசுகிட்ட இருந்து தடையில்லா சான்றிதழ், அதாவது NOC, அப்புறம் உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தாசில்தார் கிட்ட இருந்து வாங்கின இன்டிகிரேட்டட் சர்டிஃபிகேட், கடைசியா உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஒரு சின்ன டிப், அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலா ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்ததா உங்களோட குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்க படிப்பு சம்பந்தமான சர்டிஃபிகேட்ஸ். இது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலைக்கு அப்ளை பண்ண முடியுங்கிறத பொறுத்து மாறும். உங்க 8வது, 10வது, 12வது மார்க் ஷீட், டிகிரி இல்ல டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் இல்ல டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தா அந்த சர்டிஃபிகேட்ஸையும் மறக்காம ரெடி பண்ணிடுங்க. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு, அப்ளிகேஷனை சப்மிட் பண்றது. இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், நீங்க கொடுத்திருக்கிற எல்லா தகவலும் 100க்கு 100 சரியா இருக்கான்னு செக் பண்றது தான். பாருங்க, இந்த விஷயத்த நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல டைப் பண்ற தகவலுக்கும் நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ல இருக்கிற தகவலுக்கும் சின்னதா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட, இல்ல டேட்ல சின்னதா ஒரு தப்பு இருந்தா கூட உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிடுங்க. சரி,
இப்ப நாம இவ்ளோ விஷயம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் விட இந்த திக்கத்த பத்தி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் அது. இது கவர்ன்மெண்ட் ஆர்டர்ல இருந்தே எடுத்த ஒரு முக்கியமான வரி. அதாவது கருணை அடிப்படையிலான வேலைங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் சிஸ்டம் தான். சந்தேகமே இல்ல. ஆனா அது நம்மளோட உரிமை கிடையாது. இது ஒரு உதவியா பார்க்கணுமே தவிர, இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு உரிமையா நாம கேட்க முடியாது. இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டமான நேரத்துல இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா, சரியான தகவல்களோட கரெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க நம்பிக்கையோட இத செஞ்சு முடிக்க முடியும். இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கணுங்கிறது தான் அதோட நோக்கமே.